தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அதிமுகவை சார்ந்த தேனி கர்ணன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தமிழ் நேயர்களுக்கும் தம்பி உங்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையமும் சின்னம் தொடர்பானதுல தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியா தமிழ் நிறம் சேனல்கள் சரி அனைத்து ஊடகத்திலையும் கூடிய விரைவிலே கட்சி ஒற்றுமைக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சுயநலத்தை விட்டு பொதுநலமாக யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சின்னமா தலைமை ஏற்பார்கள். அந்த சுயநலத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தனித்து விடப்படுவார்கள் என்றால் நான் தொடர்ச்சியை எல்லா ஊடகத்தையும் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஆண்டவனுடைய தீர்ப்பு போல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி கோகிலேந்திரா, முன்னாள் அமைச்சர் கோகிலேந்திரா என்ன சொன்னாங்க, இந்த கட்சியில மரியாதை இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு அந்த அது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மத்திய பேசிட்டாங்க. அதுக்கடுத்து திரு செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அதான் சொல்ல போறேன், அவருடைய தகுதிக்கும் இவருடைய தகுதிக்கும் ஒட்டவே முடியாது. அது நான் முழுசா சொல்ல விரும்பல. அதனால அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் செங்கோட்டையன் அவர். அந்த மனசை ரொம்ப பொறுமையான மனுஷன், ரொம்ப நாள பொறுமை காத்தார். இவருடைய நாடகங்கள், இவருடைய சுயநலங்கள், இவருடைய அந்த அத்தனை விஷயங்களை சீரழிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தார். முடியல, என்னடா செய்வோம்? சரி, அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அம்மா அவங்க அந்த விவசாயிகளுக்காக, அந்த கொங்கு மண்டல விவசாயிக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை துவங்குறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டுறது யாரு? அம்மா. அதுக்கு நிதி ஒதுக்குறது யாரு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதை நடைமுறைப்படுத்துறது யாரு? ஒரு அமைச்சர். அதுக்கு ஒடியா அம்மா இறப்புக்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சியில் நீங்க ஒரு ஸ்டெப்னி முதலமைச்சரா இருக்கு. உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டெப்னி முதலமைச்சர். ஒரு கார்ல டயர் பஞ்சாயிருச்சு, இன்னொரு டயர் தூக்கி உள்ள போடுவோம். அது மாதிரி சின்னம்மா அந்த டயரை தூக்கி மாற்றி விட்டுட்டு சிறக்கி போயிட்டாங்க பாவம். புரியுதுங்களா? அந்த நேரத்துல நடவடிக்கைக்கு வந்துருச்சு. அப்ப ஒரு நல்ல ஒரு அதிமுகவுடைய ஒரு நல்ல ஒரு தலைவராக நீங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்து அடைக்கல் நாட்டியது யார்? புரட்சி தலைவி அம்மாவும். அதுக்கடுத்து இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல அன்று நிதி ஒதுக்குறது யார்? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இவர்களுடைய அந்த படத்தை வைங்க, அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பேர்ல ஏன் படத்தை வைங்க அப்படி சொல்லியிருந்தா உண்மையிலே மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. யாரும் போட்டாலும் போடக்கூடாது, நாம் தான் செயல்படுத்தணும். நாம் தான். அம்மா யாருன்னு தெரியாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருன்னு தெரியாது, ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது, திருமதி அதுதான் எங்களுடைய சின்னம்மா யாருன்னு தெரியாது, கழகத்தோட பொதுச்செயலாளர் சின்னம்மா யாருன்னு தெரியாது. இப்படி எல்லாருமே தெரியாது. நான் தான் என்று ஒரு சுயநலத்தினுடைய உச்சத்துக்கு போய்விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கிறார். அம்மாவை என்னை வளர்த்தெடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவங்க எல்லாருக்கும் அந்த இடத்துல நான் போக விருப்பம் இல்லைன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதே நிலைதான் தமிழகம் முழுக்க இருக்கிறது எடப்பாடிக்கு எதிராக. இதே நிலைதான் எடப்பாடி கூடாரத்திலும் இருக்கிறது. எடப்பாடி கூடாரம் உங்களுக்கு புரியல, இன்னும் ஒரு கூடாரம் இருக்கு. ஒவ்வொரு காலம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த கூடாரத்துல எல்லாருக்கும் இருக்கு. நீ போ நான் பின்னாடி வரேன், நீ போ நான் பின்னாடி வரேன். அந்த நிலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் நியாயப்படி அதிமுகவினுடைய பயிரா என்ன சொல்லுகிறது? அதிமுகவினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வைத்த பயிரா என்ன சொல்லுகிறது? கடக்கோடி தொண்டன் தீர்மானிக்க வேண்டும். நம்மளை நடத்துவது பொதுச்செயலர், நம்மளை வழிநடத்த பொதுச்செயலர் நம்ம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பயிலாவே தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கடுத்து அதையும் தூக்கி போட்டுட்டு நீங்களால் உருவாக்கப்பட்ட, நீங்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்கு பொறுப்பினர் மாவட்ட செயலாளர் அவங்கள வச்சு நான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் போச்சேன், நான் தான். ஏதோ ஒரு படத்துல, சினிமா படத்துல பாருங்க, எனக்கு கல்யாணம், நான் பொது மாப்பிள்ள மாதிரி இப்படி ஒரு அந்த பதவி வெறியில போய் கொடுத்தாரு. நாங்களும் வேடிக்கை தான் பார்த்தோம். சரி மாப்பிள்ள நீ போயிட்டே இரு மாப்பிள்ள, உனக்கு நாங்க தீர்ப்பு கொடுக்கல, ஒட்டுமொத்த தமிழகமே தீர்ப்பு கொடுக்கின்ற போது தொடர்ச்சியாக தோல்வி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எதனால தோல்வி அடையணும் அப்படின்னு முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவர் எதனால தொடர்ச்சியாக தோல்வி அடையணும்? எதனால 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சோம்? 2 இடைத்தேர்தல் ஒரு வலுவான ஆளுங்க
ஆளுங்கட்சியா இருந்தது. இப்ப இது வலுவான எதிர்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணி எதனால 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுவே புரிஞ்சுக்கணும், மக்கள் ஆதரவு இல்ல, தொண்டர்கள் ஆதரவு. அப்ப நீதிமன்றமும் ஒத்து கவனித்த மக்களுடைய மனநிலையை நீதிமன்றம் ஒத்து கவனித்திருக்கிறது. அதே போல எடப்பாடி கூடாரத்தில் இருந்த அத்துணை முன்னாள் அமைச்சர்கள் ஒத்து கவனித்து தொண்டர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவிலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே அதிமுக மாபெரும் இயக்கம் வெற்றி நடைபோடும். அது எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு செங்கோட்டையனும் துணை இருப்பாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. அது எந்த மாற்றம். செங்கோட்டையன் அவர்களை ஒரு சின்ன பிரச்சனையில அம்மா ஒதுக்கி வைக்கும் போது மறுபடியும் அவரை அமைச்சர் அவையில் அமர வைத்தது யார் என்றால் சின்னம்மா அவர்கள் தான். அது அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே போல எஸ்பி வேலுமணியும் அவர் எஸ்பி வேலுமணி வரலாறு பேசுறதுக்கு நேரம் இருக்காது நினைக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருந்தார், எதற்காக சென்னை வந்தார், சென்னையில கோடம்பாக்கத்தில் எந்த இடத்துல இருந்தார், அவருடைய மோகம் என்ன, சினிமா மோகம், அரசியலுக்கு அவரை வரவழைத்து அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரை இன்னைக்கு நானும் தகுதியான ஆள் என்று உருவாக்கியது யார்? சின்னம்மா குடும்பம். எல்லாருக்கும் தெரியும். அனைவருமே சின்னம்மாவினால் உருவாக்கப்பட்டவங்க தான். அம்மா அவர்களும் சின்னம்மாவால் உருவாக்கப்பட்டவங்க. இவர்கள் எல்லாத்தையும் இப்ப நான் கூவிச்சு பேசுவேன். ஆனா சின்னம்மா அவங்க அத்தனையும் அரவணைக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா தீசக்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். சின்னம்மா இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேணா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என்னை பத்தி நீ விமர்சனம், அதெல்லாம் கிடையாது. தவறான பாதைக்கு போயிட்டீங்க. நான் வீட்டுல இல்லை, நான் வெளியூர் போயிட்டேன். பிள்ளைங்க தவறான பாதை போன பிள்ளைகளை அறிவுரை சொல்லி அரவணைச்சு போறதா தாயோட கடமை. அந்த கடமையில அவங்க சரியா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்கள் மனம் திருந்தி சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் அதிகாரத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதான் சொல்லு. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே எல்லா சேனலுமே எடுத்தாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆலோசனை அப்படின்லாம் எதுவுமே நடக்கல. ஒரு அன்னியூர்ல எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு தான் என்ன அழைப்பதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. நார்மலாவே நான் கட்சியில சீனியரா இருக்கிறதுனால ஒரு 100ல இருந்து 200 பேர் கூட என்ன டெய்லி பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறதா சொல்றாங்க. நாங்க இது குறித்தும் தமிழ் நேரத்துல சில பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் எப்போதுமே ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க. கட்சியிலேருந்து இன்னொரு போர்க்கொடி தூக்குற அளவுக்குலாம் அவர் கட்சி எல்லாமே ஒருங்கிணைந்து எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கமாக இருக்கணும். ஸோ அவர் எதையுமே இன்னொரு ஆளை பிரிச்சு கொண்டு வர்றதோ இல்லை இன்னொரு ஆளை திருப்பி பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அவர் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நாங்கள் கணக்கோடி தொண்டர்களா வச்சுக்கோங்க, என்ன பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். சின்னம்மா தான் எங்களுக்கு பொதுச்செயலாளர். எங்க சின்னம்மா எங்களுடைய தலைமையான கழகத்தினுடைய பொதுச்செயலாளர். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள யாரையும் பிரிக்கலைங்க, எல்லாம் ஒன்றுபடும்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் என்ன நினைப்போ அதைத்தான் நாங்க நினைக்கிறோம். இதுல எடப்பாடி ஒருவர் மட்டும்தான் முட்டுக்கட்டையா இருக்கிறாரு. செங்கோட்டையனுக்கு என்ன, கட்சி தொடர்ச்சியாக தோல்வி அடையுது, நலிவடையுது, புதுசா கட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இளைஞர் பட்டாளங்கள் அப்படியே மகளம் ஏதாவது ஒரு அப்படின்ற போது நம்மளுடைய இயக்கம் நலிவடைய விடக்கூடாது அப்படின்னு செங்கோட்டையன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சதா தகவல். அதே போல எஸ்பி வேலுமணி தரப்புல ஒரு குழு, ஒரு அமைச்சர் குழு, முன்னாள் அமைச்சர் குழு போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல் கட்சி என்பது அதிகாரத்துக்கு வர வேண்டும். இப்ப முன்னாள் அமைச்சர் பேசக்கூடிய அவங்க அமைச்சரா வரணும். அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ வரணும். அதே போலதான் கணக்கோடி தொண்டை கூட காலம் தூக்கி நடக்கணும் அப்படின்னா தனது இயக்கம் என்பது அதிகாரத்தில் இருந்தா தான் காலம் தூக்கி நடக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவரை நம்பி பின்னாடி போய் பார்த்தாங்க, போக தோல்விதான், எங்க போனாலும் தோல்விதான். அப்படின்ற போது ஒரு தீர்மானத்துக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் வலியுறுத்துறாங்க. அதைத்தான் எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் நீ இப்ப 2 பேரு, நீங்க இப்ப தெரிஞ்சது 2 பேரு, கோவிலேந்திரா, அடுத்தடுத்து பாருங்க எஸ்பி வேலுமணி வரமாட்டாங்க. அவருதான் ஒற்றுமைக்கு உண்டான குரலை முதலே கொடுத்தவர். அது ஓப்பன் பிரஸ் மீட்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிறவங்க அவங்களுக்குள்ள பேச வெளியில சொல்ல. ஏன்னா இது குடும்ப பிரச்சனை தம்பி, எங்களுடைய இயக்கத்தினுடைய பிரச்சனை. அதனால எல்லா விஷயத்தையும் நாங்க ஊடகத்துல சொல்ல முடியாது. இப்ப செங்கோட்டையன் தனியா ஒரு கூட்டத்தை கூட்டு இருக்கிறாரு. அவரு வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்குன்னா எதனால போட்டுருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அச்சுறுத்தல் வரும் தானே. அப்ப தெரிஞ்சிடுச்சுல, அதனாலதான் பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? யாரு திமுக காரன் சண்டை விடுவானா என்கிட்ட? இல்லையே. இதுவரைக்கும் இல்லாத பாதுகாப்பு இப்ப ஏன் போடப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆய்வாளர், துணை ஆய்வாளர் அவருடைய தலைமையில ஒரு 5-6 போலீஸ், அங்க துப்பாக்கி கையில் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடும்.
அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் அங்க எந்நேரம் அத்துமீற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முன்னாள் அமைச்சர் பாதுகாக்கணும், தமிழக அரசு தமிழக காவல்துறை அவரை பாதுகாக்கிறாங்க. அப்ப இதில் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லா விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு சனிய மண்டையில ஏற்றான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அவரை நாங்க பலமுறை கோரிக்கை வைத்தோம், உங்களை கொண்டு ஊடகத்திலே கோரிக்கை வைத்தோம், உங்களை அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறோம், மறுபடியும் நீங்கள் நல்லவராக இருந்தா, அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவராக இருந்தா முதலமைச்சர் வேட்பாளராக வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும். ஆனா கட்சியை வழிநடத்த உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றோம். கட்சியை வழிநடத்த அருகதை உங்களுக்கு கிடையாது. மறுபடியும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை அறிவிக்க வாய்ப்பு இருக்காது. மக்கள் திருப்பி யாரும் வேணாம், இவங்க வரணும், இவங்க வர வேணாம்னு சொல்ல வரும். எல்லாமே ஒருதாய் பிள்ளைகள். அப்படிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொள்கை கொண்டவங்க, அம்மாவினுடைய கொள்கை கொண்டவங்க. இப்ப அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இதே முன்னாள் அமைச்சர்கள் அம்மா அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் செய்த நபர்கள் தான் இன்னும் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல வளர்மதியும் ஒரு நபர் தான், வளர்மதி அவரும் ஒரு நபர் தான். அந்த அளவுக்கு அம்மா அவர்களை விமர்சனம் பண்ணவங்களை கூட அரவணைத்து தவறான பாதையில போனவங்க தான் நீங்க வாங்க நல்ல பாதையில இருக்காங்க அரவணைத்து மறுபடியும் அமைச்சரவை கொடுத்து அவருடைய அழகு பார்த்ததையார் புரட்சித் தலைவர் அம்மாவும். அதே போலதான் அம்மா வழி வந்தவங்க தான் சின்னம்மாவும். அதனால சின்னம்மா இது வரைக்கும் யாரையுமே சின்னம்மா பத்தி 1000 பேர் பேசலாம் வைக்கலாம், சின்னம்மா யாரை பத்தி சொல்ல ஒற்றுமை ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு உண்டான வேலை 100% நடந்து முடிந்து விட்டது. 10% தான் பாக்கி இருக்கு. அந்த 10% கூடி பண்ண 10 நாள் சரியா போடும் தம்பி. அடுத்தபடியா நம்ம பேசுவோம் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். இந்த ஒற்றுமைக்கு இடையூறாக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தூக்கி எரிந்து விட்டு அனைவரும் ஒன்று வருவோம். அது இந்த மாற்றம் இல்லை சார். இதுல கடைசி என்னன்னா, தேர்தல் ஆணையம் இப்போ அதுல தலையிடலாம் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுல எடப்பாடி தரப்புல இருந்து இருக்கக்கூடிய சிவி சண்முகம் கடுமையான எதிர்ப்பை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கட்சியே இல்லாதவங்க தான் தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்காங்க. தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஒரு குமாஸ்தா வேலைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. 29A பிரிவு 9 படி கட்சி அமைப்பு மாற்றங்களை ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு 2 அதிகாரங்கள் தான் இருக்கு. திருத்தங்கள் மாற்றங்களை பதிவு செய்வது மட்டுமே தேர்தல் ஆணையத்தோட பணியாக இருக்கு. ஸோ சில விஷயங்களை தேர்தல் ஆணையமும் மீறிட்டு அப்படிங்கிறதையும் சிவி சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் பதிவு செய்யறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஒரு சட்டத்துறை அமைச்சர், அவரு ஒரு வழக்கறிஞர், அவரு நல்ல அவரு சிரிச்சு பார்த்து பேசல, ஏதோ பேசுறாரு அவ்வளவுதான், அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா சட்ட திட்டத்தை பத்தி பேசக்கூடிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் அவங்க சொல்றேன், அதிமுகவினோட சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு நீங்க யாரு? எடப்பாடி பழனிசாமி யாரு? உங்க அப்பை விட்டு சொந்த இல்ல உங்க அப்பை விட்டு சொந்த நாங்க கேட்கிறோம். கடைக்கோடி தொண்டன் தான் அந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரன். நாங்க தலைமையை வேணா நாங்க மாத்துவோம் அப்படிங்கிறா, நீங்க மாத்துறதுக்கு நீங்க யாரு? சட்ட விதிகளை மாத்துறதுக்கு நீங்க யாரு நாங்க கேட்கிறோம். நீங்க நீதிமன்றத்துல லா பேசுறத விட்டுருங்க, இது மக்கள் மன்றம், இது இயக்கம், இது ஒரு பேர் இயக்கம். இந்த மக்கள் மன்றத்தை தோத்து போனையில தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றம் ஆதரவு கொடுத்துச்சு, எல்லா வகையிலும் அவருக்கு சாதகமா தீர்ப்பு. இப்ப மட்டும் ஏன் எதிர்ப்பா வந்திருக்கு? அழிவு காலம் தொடங்கிருச்சு. மக்கள் மன்றம் மக்களுடைய மனநிலையை நீதியரசர்கள் புரிந்திருக்கிறார்கள், அதுதான் உண்மை. இப்ப இதன் மூலமா நீங்க என்ன மாதிரியான, ஏன்னா நீங்களே சொல்லிருந்தீங்க கிட்டத்தட்ட இது நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான் அப்படின்னு சொல்றப்போ, மீண்டும் எல்லாருமே ஒரே அணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கா? ஏன்னா இப்போ எல்லாருமே இது ஒரு வேக்கம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் தரப்புல நீங்க தனியா இருக்கீங்க, சசிகலா அவங்க தனியா இருக்காங்க, டிடிவி தினகரன் அவங்க தனியா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% கூடி போன ஒரு 10-20 நாட்கள்ல அனைவரும் ஒன்றுபட வாய்ப்பு இருக்கிறது. சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றுபட வாய்ப்பு. இதுக்கு முட்டுக்கட்டையாக யார் இருந்தாலும் ஒப்பனா சொல்ற தம்பி, இதுக்கு முட்டுக்கட்டை எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, எவனா இருந்தாலும் சரி அவர்களை புறக்கணித்து விட்டு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருடைய மனநிலை என்னவோ அதை சின்னமா செய்வாங்க. கண்டிப்பா சின்னம்மா தலைமையில் கட்சி செயல்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் இயக்கம் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து திமுக என்ற ஒரு தீய சக்தியை ஒழிக்கத்தான் இந்த எங்களுடைய ஒற்றுமை. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.